இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் இன்றைய நாளில் தியானிக்க போறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு எடுக்கணும்னா ஒரு பயணத்துக்கு ஏதுவான ஓட்டம். எதுக்கு ஓடணும், ஏன் ஓடணும், எதில் துரிதமா செயல்படணும், எதிலே துரிதமா செயல்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம நிதானித்து நம்ம கவனிக்க போறோம். ஒரு விளையாட்டுல கூட ஆரம்பத்துல சும்மா இருக்கும்போது, அமைதியா இருக்கும்போது பாருங்க, ஆட்டம் சுறுசுறுப்பா இருக்காது. கடைசி நேரத்துல ஆட்டம் தீவிரமா இருக்கும். ஏன்னா அவங்க விட்டதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அவங்களுடைய ஆட்டம் அவ்வளவு விரைவா இருக்கும், அனல் பறக்கிறாப்புல இருக்கும். இப்ப நமக்கு இந்த பூமியில தேவன் எவ்வளவு காலம் நிர்ணயித்திருக்கிறார் அப்படின்னு தெரியாது. அந்த நிர்ணயித்த காலத்துக்குள்ள நாம் ஓட்டத்தை முடிக்கணும்னா நமக்கு காலமும் தெரியாது, நம்ம செய்யற வேலையும் என்னதென்று சரியா தெரியாது. அப்ப ஆண்டவரே நீர் நடத்துங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது, எனக்கு நீர் நிர்ணயிக்கப்பட்ட காலம் தெரியாது, நான் எவ்வளவு காலம் இருப்பேன்னு தெரியாது, என்ன வேலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சரியா புரிந்து கொள்ள முடியல, அந்த காலத்தையும் என்னுடைய வேலையையும் உணர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது தேவன் நம்முடைய அழகாய் நடத்த உண்மை உள்ளவராக. பிரசங்கி 9:11 நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுல பிரசங்கியான இந்த சாலமோன் ஞானி என்ன சொல்றாருன்னா, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்களுக்கு எல்லோரும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்ப இன்றைய தலைப்பு என்னன்னா, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது, தேவ செயல் சமயம் ஏற்படணும். இப்ப பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல அப்சலோம் மரித்த செய்தியை தாவீதுக்கு சொல்லணும். அகிமாஸ் சொல்லிவிடப்படுகிறது யோவாப் மூலமாக. அகிமாஸ் என்ற வீரனிடம் அகிமாஸ் ஓடுறான் தாவீதுட்ட செய்தி சொல்லி. ஆனா கூசி என்ன சொல்றான், நானும் ஓடுவேன், கூசிட்ட செய்தி இல்லை. கூசிட்ட செய்தி இல்லைனாலும் பாருங்க, அகிமாஸை முந்தி ஓடுறான் ராஜாட்ட செய்தி சொல்றதுக்கு. அவர் ராஜா முந்தி வா கூசி, என்ன செய்தி சொல்லணும்னே, செய்தி என்னன்னு தெரியல. செய்தி நீங்க ராஜாவை பார்க்கணும்னா செய்தியோட போய் பார்க்கணும். வேகமா ஓடினா மட்டும் போதாது, அந்த வேகத்துல விவேகம் இருக்கணும். வேகத்தோடு விவேகத்தை கூட்டணும், வேகத்தை கூட்டக்கூடாது. அப்ப கூசி அகிமாச முந்தி ஓடினாலும் சில உண்மையான செய்திகளை புறம் தள்ளி பொய்யான செய்திகள் முந்தி செல்கிறத பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாத செய்தி முந்தி செல்கிறத பார்க்கலாம். அப்ப அகிமாசை விட அந்த கூசியின் செய்தி ராஜாவை சென்றடைகிறத பார்க்கலாம். பிரயோஜனம் இல்லாததாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.